Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArch, ME, MCA, MBA and MArch. Counseling code 1509. ஒன் இந்தியா நேயர்களுக்கும் வணக்கம். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமாக இருக்கக்கூடிய இஸ்ரோவோட அடுத்த முக்கியமான ஒரு மிஷன் தான் சந்திராயன் 3 மிஷன். இந்த மிஷன் அடுத்த ஜூலை 2வது வாரத்தில் விண்ணில் செலுத்தப்பட அதிக வாய்ப்பு இருப்பதா இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பாக ஜூலை 12ஆம் தேதி இந்த விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட ஒரு அதிகாரி ஒருத்தர் சொல்லி இருக்காரு. ஆனால் அது அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் கிடையாதும், இஸ்ரோ தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வரலைன்னு சொல்லிட்டும் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ ஆனாலுமே கூட ஒரு ஜூலை 2வது வாரத்துக்கு பின்னால இது விண்ணில் செலுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ விண்வெளி துறையில பல ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பா விண்வெளி துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைந்த செலவுல இஸ்ரோ செய்யக்கூடிய பல ஆராய்ச்சிகள் உலக அரங்கில் இஸ்ரோவுக்குன்னு தனி ஒரு இடத்தை கொடுத்திருக்கு. பல உலக நாடுகளுமே கூட இஸ்ரோவோட ஆராய்ச்சியை பார்த்து வியந்து போய் இருக்காங்க. இஸ்ரோவோட ஒரு மைல்கல்ல பார்க்கப்படக்கூடிய ஒரு மிஷன்னா அது 2 மிஷன் தான். ஒன்று 2008ஆம் ஆண்டு அனுப்பப்பட்ட சந்திராயன் விண்கலமும், அடுத்ததா அனுப்பப்பட்ட செவ்வாய் கிரகத்துக்கு ஆராயறதுக்காக அனுப்பப்பட்ட மங்கள்யான் விண்கலம் தான். இந்த 2 விண்கலத்தையும் பார்த்து தான் அதனுடைய வெற்றியை பார்த்து உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரோவால இந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு கூட மிரண்டு போய் பார்த்துருந்தாங்க. இப்போ 2008ஆம் ஆண்டு அனுப்பப்பட்ட அந்த சந்திராயன் 1 விண்கலத்தோட தொடர்ச்சி தான் இப்போ அனுப்பப்படக்கூடிய சந்திராயன் 3 விண்கலம். இதில் சந்திராயன் 1 செயல்பட்ட பார்த்தோம் அப்படின்னா அதுதான் முதல் முறையாக நிலாவில் தண்ணி இருந்ததற்கான ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சு உலகுக்கு சொல்லிச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான திட்டத்தை தான் அந்த சந்திராயன் 1 செயல்படுத்தி இருந்துச்சு. அதன் பின்னால் 2019ஆம் ஆண்டு அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 விண்கலத்தை பொறுத்த வரைக்கும் நிலாவோட ஆர்பிட்டரில் ஒரு விண்கலத்தை வெற்றிகரமாக நிலைநாட்டி இருந்தாலுமே கூட லேண்டரை நிலாவோட மேற்பரப்பில் தரையிறக்கம் செய்யப்படும் போது ஹார்ட் லேண்டிங் காரணமாக அந்த லேண்டருடைய தரையிறக்கம் என்பது ஃபெயிலியராக இருந்துச்சு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணும் விதமாக தான் இப்போ சந்திராயன் 3 விண்கலமும் கூட விண்வெளிக்கு அனுப்பப்பட இருக்கு. இதுக்கான வேலைகள் ஏற்கனவே தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருந்தாலுமே கூட இப்போ இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. போன மார்ச் மாதம் இதுக்கான ஒரு சிறப்பு சோதனையை மேற்கொள்ளப்பட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் போது ஏற்படக்கூடிய மிக அதிக அளவிலான அதிர்வனை தாங்கும் அளவுக்கு இந்த விண்கலம் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோதனைகள் செய்யப்பட்டு இருந்துச்சு. அந்த அதிர்வை தாங்கும் அளவுக்கு இந்த விண்கலம் இப்போ தயார் நிலையில் இருப்பதாகவும் அந்த சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அதை எடுத்து இப்போ பெங்களூர்ல இருக்கக்கூடிய UR ராவ்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சேட்டலைட் மையத்தில் தான் இப்போ சந்திராயன் 3 விண்கலத்துக்கான அதில் இருக்கக்கூடிய பேலோடு எல்லாத்தையும் அசம்பிளி பண்ணக்கூடிய வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்கு. அந்த விண்கலத்தில் இந்த பேலோடு எல்லாத்தையும் அசம்பிளி பண்ணிட்டு பெங்களூர்ல இருந்து ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு இந்த விண்கலத்தை கொண்டு போறதுக்கான வேலைகளும் அதன் பின்னால தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் GSLV Mark 3 ராக்கெட் மூலமா இந்த சந்திராயன் 3 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விண்வெளிக்கு போக இருக்கக்கூடிய சந்திராயன் 3 விண்கலத்தில் மொத்தம் 3 விதமான கருவிகள் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ப்ரொபல்ஷன், அடுத்ததா ரோவர், அதன் பின்னால லேண்டர். இந்த 3 கருவிகளை கொண்டு தான் இந்த சந்திராயன் 3 விண்கலம் விண்வெளிக்கு போக இருக்கு. அங்க போனதுக்கு பின்னால அதனுடைய முதன்மை செயல் திட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நிலாவில் இருக்கக்கூடிய நில அதிர்வு பத்தி ஆராய்ச்சி செய்யறது, அங்க இருக்கக்கூடிய பிளாஸ்மா சூழல் மற்றும் தனிம வளம் பத்தி ஆராய்ச்சி செய்வது. இந்த திட்டங்களை நோக்கி தான் இந்த சந்திராயன் 3 விண்கலம் விண்வெளிக்கு அனுப்ப இருக்காங்க. நிலாவுக்கு போறதை விட அங்க தரையிறங்கக்கூடிய அந்த லேண்டர்ல இந்த ஆராய்ச்சி செய்வதற்கான எல்லா கருவிகளும் அந்த லேண்டருக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த சந்திராயன் 3யோட முக்கியமான ஒரு மிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லேண்டரை நிலாவினுடைய மேற்பரப்புல வெற்றிகரமா தரையிறக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட தலைவரும் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாரு. எதனால அப்படின்னா, இந்தியாவில் நிலாவுடைய மேற்பரப்புல வெற்றிகரமா லேண்டரை தரையிறக்க முடியாமல் ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. போன 2019 அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 விண்கலமும் கூட அது தோல்வியில முடிவடைஞ்சதுனால, அந்த தரையிறக்கம்ங்கிறது என்பது தோல்வியில முடிவடைஞ்சதுனால இப்போ மறுபடியும் அதை எப்படியாவது வெற்றிகரமா செயல்படுத்திட வேண்டும்ங்கிறதுல தான் இஸ்ரோ முனைப்பு காட்டிட்டு வருது. எதனால அப்படின்னா, வரும் காலத்தில் அடுத்த சில வருஷத்துல இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு மிஷன்ல ஈடுபட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த காரணத்தினால ஜப்பான் அதுக்கான ஆராய்ச்சி செலவையும் மற்றும் ஆராய்ச்சிக்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அங்க போய் தரையிறங்கிறது, அந்த ஆராய்ச்சிக்கு தேவையான பொருட்களை கொண்டு போய் இறக்குறது போன்ற விஷயங்களை வேலைகளை இஸ்ரோ எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் இஸ்ரோவால தன்னால நிலாவோட மேற்பரப்புல தரையிறங்க முடியும் அப்படிங்கிறத உலகுக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த சந்திராயன் 3 விண்கலம் ரொம்பவே முக்கியமான ஒரு மிஷனா பார்க்கப்படுது. ஒருவேளை ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜூலை 2வது வாரத்தில் இந்த சந்திராயன் 3 விண்கலம் விண்ணில் செலுத்தப்படுங்கிற பட்சத்தில் ஆகஸ்ட் மத்தியில் அந்த லேண்டர் நிலாவோட மேற்பரப்பில் தரையிறங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சந்திராயன் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்படுறதுக்காக இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான நாடுகளும் கூட ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArch, ME, MCA, MBA and MArch.
Counseling code 1509.